அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவிஷன் ஹிந்தி பிரவேசிகா பேப்பர் 2 சத்தியமே விஜய்க்கு. இதுல ஏற்கனவே ஹரிச்சந்திர பார்த்தோம். இப்ப நமக்கு பார்க்க போறது வசிஷ்ட சரித்திர சித்திரம். வசிஷ்ட பிரம்ம ரிஷி. ரிஷிகளே தலைமை ரிஷி முதன்மையானவர் ब्रह्म ऋषि वशिष्ठ ब्रह्म ऋषि है। विश्वामित्र की इच्छा थी कि किसी न किसी तरह वशिष्ठ को हराकर खुद ब्रह्म ऋषि बनना चाहिए। विश्वामित्र की इच्छा थी, विश्वामित्रனுடைய விருப்பம் என்னவாக இருந்ததுன்னா, किसी न किसी तरह எந்த ஒரு வகையிலேனும் वशिष्ठரை हराकर தோற்கடித்து खुद மகரிஷி बनना चाहिए, தான் மகரிஷியா ஆகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஏதாவது ஒரு வகையில வசிஷ்டரை தோற்கடித்து தான் பிரம்ம ரிஷியாக ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். யாருன்னா विश्वामित्र. इसके लिए विश्वामित्र अनेक प्रयत्न करते हैं. इसके लिए இதற்காக विश्वामित्र अनेक प्रयत्न करते हैं, நிறைய அநேகமான முயற்சிகளை செய்கிறார். लेकिन वे वशिष्ठ को हरा नहीं सकते. लेकिन वे ஆனால் அவரால், அதாவது விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை ஹரா நஹி சக்தே தோற்கடிக்க இயலவில்லை. वशिष्ठ विश्वाहित चाहने वाले हैं. वशिष्ठर உலக நன்மையை விரும்புபவர். विश्वहित. जब राजा त्रिशंकु सशरीर स्वर्ग जाना चाहते हैं, तब वशिष्ठ उसे अस्वीकार करते हैं और क्रोध में आकर उसे शाप भी दे देते हैं. वे देवलोक को अहित करना नहीं चाहते. जब राजा त्रिशंकु, எப்பொழுது அரசர் त्रिशंकु, அதாவது இவர் அரசர் ஹரிச்சந்திரனுடைய தந்தை மகாராஜா त्रिशंकु, சரீர் ஸ்வர்க ஜானா சாத்தே, இறந்ததற்கு அப்புறம் அப்படியே உடலோடையே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவார். யாருனாக்கா त्रिशंकु. शरीर स्वर्ग जाना चाहते हैं, तब वशिष्ठ उसे अस्वीकार करते हैं. அவர் எப்படி உடலோடு சொர்க்கத்துக்கு போகணும்னு त्रिशंकु ஆசைப்படுறாங்க. वशिष्ठ उसे अस्वीकार करते हैं, அதை அவர் ஏத்துக்கிடல. யாருனாக்கா வசிஷ்டர் அதை ஏத்துக்கிடல, அப்படி வரக்கூடாது சொர்க்கத்துக்கு. और क्रोध में आकर त्रिशंकु இறந்ததுக்கு அப்புறம் அப்படி உடலோடையே எப்பவும் தான் இருக்கிற மாதிரியே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அத பிரம்ம ரிஷி வசிஷ்டர் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு, அத அவர் அனுமதிக்கல. அதனால அதோட மட்டும் கிடையாது, கோதுமையாக்குறாங்க. கோபம் ஊசே ஷாபி தேதேதே, அவருக்கு, அதாவது திருசங்குவிற்கு சாபம் கொடுத்துடுறாரு. அதாவது பூமிக்கும் போக முடியாம, மேல சொர்க்கத்துக்கும் போக முடியாம, நடு இடைப்பட்ட இடத்துல அவர் நின்றுவார். அந்த மாதிரி அவருக்கு சாபம் கொடுத்துருவாரு. தேவலோகோ அஹித்கர்னா நஹி சாத்தே. ஏன் அப்படின்னா, அவர், அதாவது பிரம்மரிஷி வசிஷ்டர் தேவலோகத்தை அஹித்கர்னா நஹி சாத்தே, தேவலோகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுவதை, கெடுதல் ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவர் உலக நலனை விரும்புபவர். एक बार इंद्र सभा में वशिष्ठ हरिचंद्र की सत्यवादिता पर प्रशंसा करते हैं. एक बार ஒரு தடவை इंद्र சபையில் वशिष्ठ हरिचंद्र की सत्यवादिता पर, वशिष्ठர் ஹரிச்சந்திரனுடைய சத்தியத்தன்மையை, உண்மைத்தன்மையை பற்றி प्रशंसा करते हैं, புகழ்ந்து சொல்கிறார். वशिष्ठ के मुंह से हरिचंद्र की प्रशंसा सुनकर विश्वामित्र को गुस्सा आता है. वशिष्ठ के मुंह से, वशिஷ்டரின் வாயிலிருந்து இந்த மாதிரி ஹரிச்சந்திரனுடைய புகழை கேட்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் ஏற்படுகிறது. तब वशिष्ठ विश्वामित्र के साथ स्पर्धा के लिए तैयार होते हैं.
அப்பொழுது वशिष्ठ विश्वामित्र के साथ वशिष्ठ विश्वामित्रருடன் ஸ்பர்தா करने के लिए तैयार हो गए. சண்டையிடுவதற்கு விவாதம் பண்றதுக்கு சண்டையிடுவதற்கு தயாரா இருந்தார். அவர் அந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம ஹரிச்சந்திரனுடைய உண்மை தன்மையை புகழ்ந்து பேசுகிறார். ஸ்பர்தா में ये शर्त रखी जाती है. கடைசியில 2 பேருக்கு ஏற்பட்ட அந்த போட்டியில ये शर्त रखी जाती है. இந்த நிபந்தனை வைக்கப்படுது என்னன்னா कि अगर विश्वामित्र हरिश्चंद्र को झूठा सिद्ध करने के कर दे तो वशिष्ठ अपना ब्रह्मर्षि पद त्याग देंगे. 2 பேருக்கு இடையில அந்த போட்டியில ஒரு நிபந்தனை வைக்கப்படுது என்னன்னா अगर ஒருவேளை विश्वामित्र हरिश्चंद्र को झूठा सिद्ध करने कर दे விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரரை பொய் சொல்றவரா அதாவது சத்தியத்தை பின்பற்றாதவராக நிரூபித்து காண்பித்தால் வசிஷ்ட அப்படியே பிரம்மரிஷி பத தியாகு கருதி வசிஷ்டத்து தன்னுடைய பிரம்மரிஷி பதவியை விட்டு விலகிறணும் விட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை வச்சாச்சு. விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரரை பொய்யானவர் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகியவர் அப்படின்னு நிரூபித்து காமிச்சிட்டா வசிஷ்டர் தன்னுடைய பிரம்மரிஷி பட்டத்தை பிரம்மரிஷி பதவியை தியாகம் செய்வதாக நிபந்தனை வைக்கப்படுகிறது. अगर स्पर्धा में विश्वामित्र हार जाए तो अपनी सारी तपस्या की शक्ति वशिष्ठ को समर्पित करना चाहिए. இது வசிஷ்டர் பக்கம் அந்த மாதிரி பார்த்தோம். அடுத்து இங்க விஸ்வாமித்திரர் சைடு என்ன நிபந்தனை அவர் ஏத்துக்கிறார் அப்படின்னா अगर स्पर्धा में विश्वामित्र हार जाए तो ஒருவேளை அந்த போட்டியில விஸ்வாமித்திரர் தோல்வியடைந்தால் அதாவது ஹரிச்சந்திரரை சத்திய வழியிலிருந்து விளக்க முடியல அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அதை அவரால் நிரூபிக்க முடியல அதாவது அரசன் ஹரிச்சந்திரர் பொய்யான வழியில அவர் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அவரால் நிரூபிக்க முடியல அப்படின்னா அப்படி சாரி தபஸ்யாக்கி சக்தி தன்னுடைய அனைத்து சக்திகளையும் அதாவது தவங்களின் மூலம் கிடைக்கப்பெற்ற அனைத்து சக்திகளையும் வசிஷ்டக்கோ சமர்ப்பித்து கர்ணாச்சாரியை வசிஷ்டருக்கு சமர்ப்பித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியில இறுதியாக முடிவெடுக்கப்படுகிறது. அது ஹரிச்சந்திரக்கோ இன் தோனோं की स्पर्धा के बारे में कुछ भी नहीं मालूम. ஹரிச்சந்திரக்கோ ஹரிச்சந்திரருக்கு இன் தோனோं की இந்த இருவருக்கும் ஸ்பர்தி கே பாரே இருவருக்கும் இடையில் நடைபெற்ற இந்த போட்டியோட நிபந்தனை எதுவுமே குச் பி நஹி மாலும் அவருக்கு தெரியாது, ஹரிச்சந்திரருக்கு தெரியாது இது எதுவுமே. लेकिन हरिश्चंद्र को झूठा साबित करने में विश्वामित्र को हरा करनी पड़ती थी. ஆனால் ஹரிச்சந்திரரை பொய்யானவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுல விஸ்வாமித்திரர் தோற்று போயிறார், அவருக்கு தோல்வியை तड़व நேரிடுகிறது. इसलिए वे प्रतिज्ञा के अनुसार अपनी सारी तपशक्ति वशिष्ठ को देने तैयार होते हैं. அதனால அவர் அதாவது விஸ்வாமித்திரர் தான் வாக்களித்தபடி தன்னுடைய அனைத்து தப சக்திகளையும் தபம் மூலமாக கிடைக்கப்பெற்ற சக்திகளையும் வசிஷ்டருக்கு அர்ப்பணம் செய்வதற்கு தயாராயிருந்தார். நான் தோத்துட்டேன், நான் என்னுடைய சக்திகளை எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். पर वशिष्ठ बड़ी महानता के साथ विश्वामित्र की सारी तपस शक्ति को स्वीकार करने मना करते हैं. पर ஆனால் வசிஷ்டர் மிகப்பெரிய பெருந்தன்மையோடு விஸ்வாமித்திரரின் அனைத்து தப சக்திகளையும் தப வலிமைகளையும் ஏற்றுக்கொள்வதை மனா கர்த்தேகே, அதை இன்கார் கர்த்தேகே, அதை அவர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறார். ஏன்னா वे कहते हैं कि आपने हरिश्चंद्र को वे कहते हैं कि आपने हरिश्चंद्र को झूठा साबित करने के लिए अपने तपस शक्ति को ज्यादा उपयोग किया है. वे कहते हैं அவர் சொல்கிறார், பிரம்மரிஷி வசிஷ்டர் சொல்றாரு, कि आपने தாங்கள் அதாவது விஸ்வாமித்திரர் हरिश्चंद्र को झूठा साबित करने के लिए ஹரிச்சந்திரரை பொய்யானவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தன்னுடைய தப சக்தியில்
ज्यादा उपयोग किया है, நிறைய உபயோகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதனால इसलिए आप मुझे वादे के अनुसार तपस शक्ति को देने की आवश्यकता नहीं. அதனால நீங்க எனக்கு வாக்களித்தபடி அதற்கு இணங்க தாங்கள் எனக்கு வாக்களித்ததற்கு இணங்க தங்களுடைய தப சக்திகளை தப வலிமைகளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. वशिष्ठ की होशियारी से हरिचंद्र की सत्यवादिता सिर्फ अयोध्या में ही नहीं बल्कि सारे संसार में प्रसिद्ध हुई. वशिष्ठ की होशियारी से वशिष्ठரின் முயற்சியினால் ஹரிச்சந்திரனுடைய அந்த சத்திய தன்மையானது அயோத்தியா மட்டும் இல்லை, அதற்கும் மேலாக அனைத்து உலகங்களிலும் பிரசித்தமானது. தன்னுடைய சத்திய தன்மையை காப்பாற்றுவதற்காக நிறைய கஷ்டப்படுவார் ஹரிச்சந்திரர். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய குடும்பமே கஷ்டப்படுற மனைவி மகன் கூட கஷ்டப்படுவாங்க தான். ஆனா அவங்க தன்னுடைய சத்திய பாதையிலிருந்து விலகவே இல்லை. கடைசி வரை அதிலே நிலையா இருந்தாங்க. அவர் மேல கொண்ட நம்பிக்கை வசிஷ்டரையும் வசிஷ்டருடைய பதவியையும் காப்பாற்றி கொடுத்தது. மிகப்பெரிய முனிதராக இருந்தாலும் விஸ்வாமித்திரர் தான் தோற்றுவிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை ஒத்துக்கொண்டு, அது மிகப்பெரிய விஷயம், தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இயலாமையை ஒட்டுக்கொண்டு தன்னுடைய தப வலிமையை கொடுக்கறதுக்காக தயாராயிருந்தார். அதுவும் பெரிய விஷயம் இல்லையா? இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவிஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.